வணக்கம். நம்முடைய கம்பராமாயண வகுப்பினுடைய 91வது அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். குறைகடலை அடலம்பால் மறுகையெய்து குலை கட்டி மறுகரையை அதனால் ஏறி எரி நெடுவேல் அறக்கருடு இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டு அவன் தம்பிக்கு அரசு நீந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லைநகர் திருச்சிற்றகூடம் தன்னுள் அரசமர்ந்தால் அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசுதானே. குலசேகராழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீ ராமபிரானுடைய அரசை தவிர மற்ற எந்த அரசையும் நான் அரசாகவே எண்ண மாட்டேன் என்று இந்த பாடலில் ரொம்ப உறுதியிட்டு சொல்கிறார். டிசம்பர் 6ஆம் நாளுக்கு ரொம்ப பொருத்தமான பாசுரம். இந்த பாசுரத்துடன் இந்த வகுப்பினை தொடங்குகின்றோம். கான்டெக்ஸ்ட் என்ன? அதாவது ரிவிஷன் மந்திர படலம். இப்போது நாம் வாசித்துக் கொண்டிருப்பது மந்திர படலம். பல அரக்க சேனை தலைவர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்தை சொன்ன பிறகு விபீஷணன் எழுந்திருந்து ராவணனை நோக்கி பேச தொடங்குகிறான். சுமார் சொல்லிட்டு விபீஷணன் பேச தொடங்குகிறான். முதல் சில பாடல்களை போன வகுப்புல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை எந்தை நீ யாயும் நீ எம்மும் நீ வந்தனை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என முந்தரன் அல்லது நுழைவது ஆயினே. எந்தை நீ முதல் படம் தானே. எந்தை நீ யாயும் நீ எம் முன் நீ தவ வந்தனை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தரநாதரை நுகர்வதாய். என்னுடைய அப்பா தந்தை நீதான், தாயும் நீதான், எம் முன் நீ எனக்கு முன்பிருந்த அண்ணனும் நீதான், தவ வந்தனை தெய்வம் நீ நான் வணங்கும் தெய்வமும் நீதான். ராவணனை பார்த்து சொல்றான். மற்றும் முற்றும் நீ எனக்கு எல்லாமே நீதான். ஆனால் அப்பேற்பட்ட நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய். இந்திரருக்கு நிகரான இந்த பெரிய உன்னுடைய அரசு பெருமை எல்லாவற்றையும் இழக்கப் போகிறாயே என்பதனால் என்ன நொந்தரநாதனை அந்த அதனால் நொந்து போய் நுகர்வதாகினேன். உனக்கு நான் இந்த புத்திமதியை சொல்லத்தான். கற்றுள்ள மகிழ்ச்சி என் கண் என்றாயினும் உற்று பொருள் தெரிந்து உணர்வு ஓயினும் சொற்றுரு சூழ்ச்சியின் துணிவு சோரினும் முற்றுரு கேட்ட பின் உறுதி மொழிப்பினோ. கற்றுரு மாட்சி என் கண் கற்றுரு மாட்சி என் கண் இன்று ஆயினும் உற்று ஒரு பொருள் தெரிந்து உணர்தல் ஓயினும் சொற்றுரு சூழ்ச்சியின் துணிவு சோரினும் முற்றுர கேட்டவின் முனிதி. பெரிய பீடிகையே பலமா போடாது. அதாவது கற்றுரு மாற்றி எங்க நின்று எல்லாவற்றையும் கற்றுணர்ந்த அந்த பெரிய மாண்பு என்னிடத்துல இல்லை, அந்த பெருமை என்னிடத்துல இல்லை என்றாலும் உற்றுரு பொருள் தெரிந்து உணர்தல் ஓயினும் இப்பொழுது நமக்கு வந்திருக்கின்ற இந்த சங்கடம், இது பற்றிய உற்றுரு பொருள் நமக்கு நாம் இப்ப இருக்கின்ற இந்த நிலைமை அது முழுவதையும் தெரிந்து உணர்தல் ஓயினும் அது முழுவதையும் நன்றாக ஆராய்ந்து சொல்ல வல்ல அறிவு எனக்கு இல்லாவிட்டாலும் ஓயினும் எனக்கு இல்லாவிட்டாலும் சொற்றுரு சூழ்ச்சியின் துணிவு சோரினும் சொல்லியுள்ள இந்த மந்திராலோசனையினுடைய துணிவுனா முடிவை நான் முழுவதும் உணராவிட்டால் முற்றுர கேட்டது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட பிறகு முனிதி நீ கோபப்படு ஆனா நான் சொல்றத முதல்ல முழுசா கேட்டுக்கோ. மொயம்பி நோய் வலிமையுடையவனே கோலகர் முழுவதும் நினைந்து கொற்றமும் ஜானகி என்னும் பெயர் உதவி நம்மனை ஆனவது கற்பினால் இருந்தது அல்லது ஒரு வானரம் சுற்றது என்னும் பிரமாதமான பாட்டு.
கோநகர் முழுவதும் நினது கொற்றமும் ஜானகி எனும் பெயர் உலகின் தம் மனை ஆனவள் கற்பினால் வெந்தது அல்லது ஓர் வானரம் சுட்டது என்று உணர்தல் மாற்றியும். இந்த மிகப்பெரிய லங்காபுரி கோநகர் முழுவதும் நினது கொற்றம் உன்னுடைய வெற்றி எல்லாம் ஜானகி எனும் பெயர் உலகின் தம் அணையில உலகின் அன்னை, உலகின் தம் அணை, அன்னைங்கிறது அணை, உலகின் தம் அன்னை லோக மாதா, உலகின் தம் அன்னை உலக அன்னையாகிய ஜானகி ஆனவள் கற்பினாள், அவளுடைய கற்பின் காரணமாக வெந்ததல்லது, அதனாலதானே அது வந்தது. ஓர் வானரம் சுட்டது என்று உணர்தல் மாற்றியும். ஏதோ ஒரு குரங்கு வந்து சுட்டு போயிடுச்சு நினைக்கலாமா? அல்லல் வாக்கள் இலங்கையதாக அதேதான் இப்ப இந்த சீதை சொன்னதை விபீஷணன் என் பொருட்டு ஒன்று நின்று எவரும் எண்ணினால் பின் பொருட்டு ஒன்றிய உயர்வு மீட்சியும் பின் பொருட்டு அன்றியும் பிரிது உண்டாம் எனின் மண் பொருட்டு அன்றியும் வரவும் வல்லவோ. என் பொருட்டு ஒன்றி நின்று எவரும் எண்ணினால் விண் பொருட்டு ஒன்றிய உயர்வு மீட்சியும் பெண் பொருட்டு அன்றியும் பிரிது உண்டாம் எனின் மண் பொருட்டு அன்றியும் வரவும் வல்லவோ. எண் பொருட்டு, அதாவது எண்ணும் பொருட்டு, எண்ணி பார்க்கும் போது ஒன்றி நின்று எவரும் எண்ணினார், ஒன்றி நின்று அந்த ஒரே விஷயத்தை யோசித்து பார்த்து நாம் எண்ணி பார்த்தால் விண் பொருட்டு ஒன்றிய உயர்வு மீட்சியும், அதாவது ஆகாயம் அளவு உயர்ந்து இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பெருமை ஒருவரை விட்டு நீங்குவது, மீட்சினா நீங்குவது, ஒருவரை விட்டு நீங்குவது எதனாலனா பெண் பொருட்டு அன்றியும், பெண் காரணமாக தான் வானமளவு உயர்ந்த பெருமை மக்களை விட்டு நீங்கி இருக்கிறது. அதாவது பெண் ஆசையினால பிரிது உண்டாமல். சரி, அதுபோக வேற என்ன காரணம் அது இருக்கும் அப்படின்னா மண் பொருட்டு அன்றியும் வரவும் வல்லவும். பெண் மண் இந்த ரெண்டு நாளதான் எல்லா பெருமை அழிதல் அப்படிங்கிறது. உயர்ந்த பெருமையும் வந்து இந்த மீனுடைய நெடுங்கடல் இதன்கை வேந்தன் முன் தன்னுடைய நெடுந்தவம் தகர்ந்து சாய்வது ஒரு மானுடம் அடைந்தால் என்னும் வாய்மொழி என்னுடைய அந்ததாய் இன்று தீர்ந்ததோ. மீனுடை நெடுங்கடல் இலங்கை வேந்தன் முன் தானுடை நெடுந்தவம் தளர்ந்து சாய்வது ஒரு மானுடம் அடைந்தால் என்னும் வாய்மொழி தேனுடைய அலங்கலாய் இன்று தீர்ந்ததும். அதாவது அவனுக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தை நினைவூட்டான். மீனுடை நெடுங்கடல், மீன்கள் சஞ்சரிக்கின்ற அந்த பெரிய கடலுடைய இலங்கை வேந்தன், இலங்கையுடைய அரசன் முன் தானுடைய நெடுந்தவம், அவன் முன்பு செய்த பெரிய தவங்கள் எல்லாம் தளர்ந்து சாய்வது, அப்படி அந்த தவங்கள் எல்லாம் அழிவது ஒரு மானுட மடந்தையால், ஒரு மானுட பெண்ணால்தான் அழியும் என்னும் வாய்மொழி என்று இருக்கின்ற அந்த வாய்மொழியானது தேனுடைய அலங்கலாய் இன்று தீர்ந்ததோ. அந்த சாபத்தினுடைய விளைவுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதோ. அதை பத்தி பின்னாடி சொல்ல போறோம். எதையுமே உங்களுடைய ஊகத்துக்கு விட மாட்டான். பழைய காவியம் தானே, அது பெருசா 10 பாட்டில் சொல்லுவோம். அது என்ன சாபம் இதை நான் பண்ணிடுறேன். 3 முடிச்சுட்டு 80,000 கண்டினியூஷன் கட்டணும். சரி, ஓகே, இல்ல நல்லதுதான். இப்ப 89ல நீங்க 77 அது அந்த கணக்குப்படி இந்த புஸ்தகம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இன்னும் எத்தனை பாட்டு படிச்சா நீங்க உங்களுக்கு இது வரும்? ஏன்னா ஒவ்வொரு புஸ்தகத்துல நம்பர் ஒவ்வொரு மாதிரி. ஏகி நெடுந்தவம் இழைத்த எல்லையினால் ஆரிய பெருங்குணத்து அறிவன் ஆணையால் கூறிய மனிதர்பால் கொற்றம் கொள்ளலை வேரினி அவர்மையில் வென்றி ஆவதும். ஏரிய நெடுந்தவம் இழைத்த எல்லை நாள் ஆரிய பெருங்குணத்து அறிவன் ஆணையால் கூறிய மனிதர்வால் கொற்றம் கொள்ளலை வேறு இனி அவர்மையில் வென்றியாவது. ஏரிய நெடுந்தவம் மிகப்பெரிய தவத்தை நீ செய்கின்ற இழைத்த எல்லை நாள்,
நீ தவம் இயற்றிய அந்த காலத்துல ஆரிய பெருங்குணத்து அறிவன் அப்படின்னா பொறுமை சாந்தமான பெருங்குணத்தையுடைய பிரம்மன் அவனுடைய ஆணையினால இந்த ஆரியனாக்க ஆரிய ஆரிய பெருங்குணம் அப்படின்னா அடங்கிய பெருங்குணம் சாந்தமான அமைதியான பெருங்குணத்து அறிவன் ஆணையா கூறிய மனிதர்பால் அதாவது குற்றம் கொள்ளலை. இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கின்றோமே அந்த மனிதர்களிடத்துல மனிதர்களை வெல்லாமல் மனிதர்பால் குற்றம் கொள்ளலை. அந்த மனிதர்களையும் நான் வெல்ல வேண்டும் நீ கேட்கல வரோம். ஏன்னா மனிதர்களை நீ அந்த அளவுக்கு பூச்சி மாதிரி நினைச்சேன். இவர்களால் நான் தோற்கக்கூடாது அவர்கள் தோற்கக்கூடாதுன்னு வரம் கேட்டேன். கூறிய மனிதர்பால் குற்றம் கொள்ளலை. ஆனால் மனிதர்கள் பால் எனக்கு வெற்றி வேண்டும் நீ கேட்கல, குறிப்பிட்டு கேட்கல. வேலினி அவர்வையும் வென்றியாவதோ அப்படி கேட்காத விட்டதுனால வேற என்ன நடக்கும்? அவர்வையும் வென்றியாவதோ அவர்களிடத்துல தோல்விக்கு மாறாக வெற்றி இப்போது எப்படி ஏற்படும்? அவர்களை வெற்றி அடைய வேண்டும் நீ கேட்கவே இல்லை. முதல்ல ஏயது பிரிது உணர்ந்து இயம்ப வேண்டுமோ நீ ஒரு தனி உலகில் ஏழும் நீந்தினாய் ஆயிரம் தோழவர்க்கு ஆற்றல் தோற்றலை மேலினை ஆம் இனி விளம்ப வேண்டுமோ. ஏயது பிரிது உணர்ந்து இயம்ப வேண்டுமோ? ஏயது அதாவது பொருந்தி வருவது, அந்த வரத்திற்கு பொருந்தி வருவதை பிரிதும் நான் உணர்ந்து சொல்ல வேண்டுமா? ஏயது பிரிது உணர்ந்து இயம்ப வேண்டுமோ? ஏன் நீ ஒரு தனி உலகேழும் நீந்தினாய். நீ தன்னந்தனியே 7 உலகங்களை வென்றாய். நீந்தினாய்னா நீந்தி கடந்தாய், வென்றாய். உங்களுடைய பெயர்? ரவி. அவர் இங்கதான் இருக்காரு. அவருக்கு ஆபீஸ் வேலைன்றதுனால வரல. நீ ஒரு தனி உலகேழும் நீந்தினாய். நீ 7 உலகங்களையும் வென்றாய். ஆனா 7 உலகங்களையும் வென்று என்ன ஆச்சு உனக்கு? 1000 தோள் அவர்க்கு ஆற்றல் தோற்றனை. 1000 தோள் கொண்ட கார்த்த வீரியார்ஜுனன் கிட்ட உன் சக்தி இழந்தான். ஏன்னா அவன் மனுஷன். 1000 தோள் உண்டு, ஆனா அவன் மனுஷன். கார்த்த வீரியார்ஜுனங்கிறவன் ஒரு மாண்டன் தான். அதாவது அவன் வந்து ஒரு வன்முறையுடைய ஒரு மனிதன் தான். அவருக்கு புஸ்தகம் அது நான் ஐடியா சொல்றேன். இந்த புஸ்தகத்துல ஒண்ணு நீங்க வச்சுக்கீங்க. நானும் நீங்க வச்சுக்கணும். ஆயிரம் தோழவர்க்கு ஆற்றல் தோற்றல். 1000 கரங்கள் கொண்ட கார்த்த வீரியார்ஜுனன் அவனிடத்துல நீ தோற்றாய். மேயினை ஆமெனின் தோற்றனை மேயினையாம். அவனிடத்திலே தோல்வியை நீ சந்தித்தாய் என்றால் எனின் விளம்ப வேண்டுமோ? இனிமேல் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே அந்த வரம் வந்து ஒரு விஷயத்த உண்மையாயிடுச்சு. நீ 3 உலகங்களே ஜெயிச்ச, ஆனா மனுஷனான கார்த்த வீரியார்ஜுனன் கிட்ட தோத்து போயிட்ட. அதேதான் இப்ப திருப்பி நடக்க போகுது. மேல் உயிர் கைலையை எடுத்த மேலைனால் 4 தோள் நந்திதான் நவீன்ற சாபத்தால் பூல வான் குரங்கினால் குறுக்கும் கோல் அது வாலிபால் கண்டனம் வரம்பையில் ஆற்றலாய். மேல் உயர் கைலையை எடுத்த மேலை நாள் ஓங்கி உயர்கின்ற அந்த கைலை மலையை நீ எடுக்க போன அந்த நாள்ல என்ன ஆச்சு? 4 தோள் நந்தி தான் நவீன்ற சாபத்தான். 4 தோள்களையுடைய நந்தி. அது நந்திகேஸ்வரருக்கு அதிகார நந்தி ரூபம் உண்டு இல்ல? 4 கரங்களோட இருப்பார். சிவன் கோயில்லாம் நீங்க நுழைஞ்ச உடனே அந்த மண்டபத்துல இப்படி நுழையினீங்கன்னா இடது பக்கம் இருப்பார். அதிகார நந்திக்கு சந்நிதி பார்த்துருக்கீங்கல்ல?
அதிகார நந்தி வாகனமே உண்டு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்லாம் அதனாலதான் 4 தோள் நந்திங்கிற நந்தி வந்து இப்படி படுத்துட்டு இருப்பாரு மாடு மாதிரி எப்படி 4 தோள் வரும். அது இன்னொரு உருவம். 4 தோள் நந்திதான் நவீன சாபத்தால் கூலவான் குரங்கினால் குறுகும் கோள். அது கூலவான் குரங்கு, கூலவால் குரங்கு இல்லையா? கூலவான் குரங்கு அது வளைந்த வாழையுடைய குரங்கு. அதனால வால் இல்லையா? கூலனாலே வால். கரெக்ட். ஆமா, கூலவால் குரங்கு. கூலவான்னா பெரிய குரங்கு. இது வான்னு போட்டிருக்கு. வான் வான் தான் வாளை படைத்த பெரிய குரங்கு. கூலவான் குரங்கினால் குறுகும் கோள். உனக்கு கேடு வரும் இந்த குரங்குனாலதான் அப்படின்னு நந்தி சாபம் கொடுத்தான். அது வாலிபால் கண்டனம் வரம்பில் ஆற்றலாய். அந்த சாபமும் உண்மையாயிடுச்சு. அதை நாம் வாலிடத்திலே பார்த்தோமே. இது ஒண்ணுமே சொல்லிட்டு அவன் சொல்ற நடைமுறை பண்ண வரம்பில் ஆற்றலாய். தீடை குளித்த அத்தெய்வ கற்பினால் வாயிலை முகிந்த சொல் மறுக்க வல்லமோ நோய் உனக்கு யான் என நுவண்டுதான் அவள் ஆயவள் சீதை பண்டு அமுதில் தோன்றினாள். தீயிடை குளித்த அத்தெய்வ கற்பினால் வாயிடை ஒளிந்த சொல் மறுக்க வல்லமோ. நல்ல நல்ல சொல்லாட்சி. நோய் உனக்கு யான் என நுவன்றுளாள் அவள் ஆயவள் சீதை பண்டு அமுதின் தோன்றினாள். ஒரு பழைய கதையை ஞாபகப்படுத்துறான். இவ யாரு? தீயிடை குளித்த தெய்வ கற்பினாள் யாரு? வேதவதி. அந்த குசத்வஜன் அப்படிங்கிற முனிவருடைய மகள், ஒரு ரிஷிகுமாரி. ராவணன் வந்து எல்லா உலகங்களையும் ஜெயித்து அந்த மமதையில பல பெண்களை சிறைப்பிடிக்கிறான். நம்ம முதலிலேயே பார்த்தோம் இல்லையா? யக்ஷ பெண்கள், வித்யாதர பெண்கள், பெண்களை கவர்ந்து வர்றதுன்றது அவன் தொடர்ச்சியா செய்யற ஒரு அராஜகம். அப்ப இந்த முனிவருடைய மகள் அவன் மானுட, அவளையும் போயிட்டு அவன் இந்த மாதிரி பிடிச்சு இழுக்க போகும்போது அவன் வந்து தீயில குளிச்சு உயிரை விட்டுட்டான். உயிரை விட்டுட்டு என்ன சொல்றான்? நோய் உனக்கு யார், நோய் உனக்கு யான் என நுகர்ந்துள்ளாள். அவன் வந்து தீயில விழுந்து சாகும்போது ஒரு சாபம் கொடுக்கிறான். நான் உனக்கு ஒரு பெரிய துயரத்தை விளைவிப்பதாக வருவேன் அப்படின்ட்டு, உன்னுடைய அழிவுக்கு நான் காரணமாவேன் அப்படின்ட்டு ஒரு தீச்சல். ஆமா, தீச்சல். நுகர்ந்துள்ளாள் அவள் ஆயவள் சீதை. அவள் தான் இப்ப சீதையா வந்து பிறந்திருக்காள். பண்டு அமுதின் தோன்றினாள். முன்பு பார்க்கடல்ல தோன்றின திருமகள் போன்ற அந்த சீதை வந்து வேதவதி தான் இப்ப சீதையா வந்திருக்காள். கான்டெக்ட் சொல்லி முதல்ல யுத்த காண்டத்துல, ராமாயண கதை தெரியல, யுத்த காண்டத்துல நாங்க மந்திரப்படலாம் ராவணன் வந்து ஆலோசிக்கிறான். வந்து யுத்தம் தொடங்க அது ஹனுமான் இலங்கை எரிச்சிட்டு போயிட்டான், இன்னும் படை எடுத்து வரலாம், அடுத்து நம்ம என்ன செய்யறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு படைத்தலைவன் அமைச்சரா எழுந்திருந்து அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. கடைசியா விபீஷணன் சொல்றான். அந்த பகுதியை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சம்பர பெயருடைய தானவர்க்கு இறைவனை தனு வல்லதால் அம்பரத்து உம்பர்புக்கு அமரிடை தலை துமித்து அமர உய்ய உம்பருக்கு இறைவனுக்கு அரசு அளித்து உதவினான் ஒருவன் நேமி இம்பரின் பணி செய்ய தசரத பெயரினால் இசை வளர்த்தான். இதுல சந்தம் மாறுது. சம்பர பெயருடை தானவர் இறைவனை தனு வளர்த்தால் அம்பர துன்பரு கமரிடை தலை துமித்தமரருடைய உம்பரு இறைவனுக்கு அரசளி துதவினான் ஒருவன் நேமி இம்பரில் பணி செய்ய தசரத பெயரினான் இசை வளர்த்தான். ராமனுடைய சரித்திரத்தை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான் விபீஷணன். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இது பீடிகை அவனுடைய புத்திமதிக்கு. இப்ப தசரதனுடைய பெருமையை சொல்றாங்க பாட்டுல. சம்பர பெயருடை தானவர்க்கு இறைவனை. சம்பரன் சம்பராசுரன், சம்பராசுரன் என்று பெயர் கொண்ட தானவர்னா அரக்கர், தானவர்க்கு இறைவனை, அரக்கர்களுடைய தலைவனை தனு வளர்த்தார். தனுனா வில்லினுடைய வலிமையினாலே அம்பரத்து ஊடு, அம்பரத்து உம்பர் புக்கு, இதுல ஊடு புக்கு பாடவேதம். அம்பரத்து உம்பர் புக்கு
ஆகாசத்திற்கு மேலாக சென்று ஆகாயத்தின் மேலிடத்திலே புகுந்து அமரிடை தலை துணித்து, அமரனா போர், போரிலே தலை துணித்து, தலையை துண்டித்து அமரர் உய்ய, தேவர்கள் உய்யுமாறு உம்பருக்கு இறைவனுக்கு இந்திரன், உம்பர்னா மேலுலகம், இம்பர்னா இவ்வுலகம், கீழுலகம், உம்பர்னா அவ்வுலகம். உம்பருக்கு இறைவன் அந்த மேலுலகத்தின் தலைவனான இந்திரனுக்கே அரசு அளித்து உதவினான். அவன் இழந்த அரசை திருப்பி கொடுத்து உதவினான். யாரு? ஒருவன் ஒப்பற்றவன் நேமி இம்பரி பணி செய்ய. நேமினா சக்கரம், ஆணை சக்கரம், ஆக்ஞா சக்கரம், ஆணை சக்கரம் இந்த பூமியிலே சுழன்று இருக்க உம்பரி பணி செய்ய தசரத பெயரினவன், தசரதன் என்ற பெயர் கொண்டவன் இசை வளர்த்தான். இசைனா இந்த இடத்துல புகழ். என்னடா இது, தசரதன் வீணையெல்லாம் வாசிச்சு இசை வளர்த்தார். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை. இசைனா புகழ். ராவணன் தானே இசை வளர்த்தார். உண்மையிலே இசை வளர்த்தா அதை வேற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வேற சொல்லப்பட்டு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, இசைன்னா சங்கீதம்னு ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல அதுக்கு பேர் புகழ். கவிஞர்களோட வேலை மாற்றி மாற்றி. மிடல்படை தொழுவனாய் அமரர்கோன் விடையதா வெனின் மேலாய் உடல்படை தவுணராய் இனரெல்லாம் மடியவாள் உருவினாலும் அடல்படை தவனியை பெருவளம் தருகவென் தருளினாலும் கடல்படைத்தவருடும் கங்கையன் தவன் வழி கடவுள் மன்னன். இப்ப வம்ச பெருமையை சொல்லும். தசரதன்லேருந்து ஆரம்பிச்சுட்டு ராவனுடைய ரகு வம்சம். மிடல் படைத்து ஒருவனாய் அமரர்கோன் விடையதா வெறியின் மேலாய் உடல் படைத்து அவுணராயினரெல்லாம் மடிய வாழ் உருவினாலும். இது ககுஸ்த மகாராஜன் அவருடைய, நீங்க அந்த குலமுறை கடத்தில் சொன்ன அதே கதையை நாங்க திருப்பி சொன்னோம். மிடல் படைத்து, மிடல்னா வலிமை, வலிமை படைத்து ஒருவனாய் ஒப்பற்றவனாய் அமரர்கோன் விடையதா, அமரர்கோன் தேவர்கள் தலைவரான இந்திரன் விடையதா ஒரு ரிஷப ரூபம் கொண்டு வர. விடைனா விடை, மால் விடை, ஊர்தி. விடையதா இந்திரன் ஒரு காளை உருவம் கொண்டு வர. வெறினின் மேலாய், வெறின்னா முதுகு, பல இடங்களில் பார்த்துருக்கோம். வெறினின் மேலாய் அவனுடைய முதுகு, அந்த காளை முதுகு மேல் அமர்ந்து உடல் படைத்து அவுணராயினர் எல்லாம் மடிய. அவுணர் அரக்கர் ஆக உடல் படைத்து இருந்தவர்கள் அனைவரும் அழியுமாறு மடிய வாழ் உருவினாலும், வாழ் உருவி வீசிய அந்த ககுஸ்த மகாராஜன். அதாவது ரிஷபத்துல உட்கார்ந்து வாழ் வீசினான். அதாவது இந்திரனே அவனுக்கு ஒரு ஊர்தியா வரான். இது ஒரு பழைய தொன்மம். இந்திரன் காளை மேல் வர, இந்திரன் காளையாகி வர அவன் மேலே ஏறி நின்று அசுரர்களை எதிர்த்து போர் செய்யறான். ககுஸ்தன், ககுஸ்தன்னாலே அந்த தோல் மேல ஏறி உட்கார்ந்தவன்னு ஏதோ ஒரு அர்த்தம். ககுஸ்த மரபுல வந்ததுனால காகுஸ்தன், அதாவது ரகுனுடைய மரபுல வந்ததுனால ராகவன், ககுஸ்தனுடைய மரபுல வந்ததுனால காகுஸ்தன், தாசரதி. சோ அப்பேற்பட்ட அந்த ககுஸ்த மகாராஜன் தாசரதி உருவினாலும் அவன் இன்னொருத்த யார்? அடல் படைத்த அவனியை பெருவளம் தருக என்று அருளினாலும். அடல் படைத்து, அடல்னாலும் வலிமைதான், வலிமை மிகவும் பெற்று அவனியை பூமி, இந்த பூமி முழுவதையும் பெருவளம் தருக, வளம் வளம் உருவாயாக என்று அருளினான் என்று அருளி செய்தவர் பிருத்து. பிருத்து பிருத்து ரகுவம்சத்தை சேர்ந்த மன்னன் தானே. பிருத்துவுடைய கதை தெரியும். உலகத்துல அக்கிரமங்கள்லாம் ஜாஸ்தியான உடனே பூமி விளையாம போயிடும், எல்லாமே வறண்டு போயிடும். ஐயோ மக்கள்லாம் பஞ்சத்தால மடியறாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் போய் பிருத்துக்கிட்ட சொல்லுவாங்க. இது பூமி பூமி நம்ம விதைச்சா வளர மாட்டேன்றது அப்படின்ட்டு.
உடனே பூமி உடனே அப்படியா பூமி கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு பூமியை தண்டிக்கிறதுக்கு பிரித்து போகும்போது பூமி ஒரு பசுவா மாறி 7 உலகங்களும் ஓடும். அப்போ வந்து ஏன் அப்படின்ட்டு கடைசியில் அம்பை எய்ய போகும்போது பூமி பிரித்துக்கிட்ட பேசும், நான் வந்து என்றைக்குமே சுரக்காம வளம் தரவில்லை, ஆனால் மக்கள் வந்து என்னை பாழ்படுத்துகிறாங்க அப்படின்னு. உடனே அவன் வந்து என்னை பொறுத்துக்கொள்ள அப்படின்ட்டு பூமி கிட்ட மறுபடியும் கேட்டு நான் இது ஒரு பெரிய ஒரு பல புராணங்களில் வருது கதை. இது ஒரு பெரிய எக்காலஜிஸ்ட் எல்லாம் இந்த கதையை சொல்றாங்க இன்னைக்கு. எப்படி அவன் என்விரான்மெண்டலிசத்தினுடைய ஒரு இதை வச்சு அவன் கட்டுரை எழுதியிருக்கேன், நிலம் இன்னும் நல்லாள். அதுதான் படிச்சேன். இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை இது. கடைசியில பூமி வந்து நான் மறுபடி வளம் தருகிறேன் அப்படின்ட்டு சொல்லும் பிருத்திவிட்ட. பிருத்திவி வந்து நான் வந்து ஒன்றை சீரழிக்காம நாங்க மரியாதையோட நடத்துறோம் அப்படின்ட்டு பிருத்து சொல்லுவோம். உடனே பூமி மறுபடி வழக்கம் போல வளம் தர ஆரம்பிச்சது. அதனால பிருத்திவினால் மறுபடி மீட்கப்பட்டதுனால பிருத்திவி அப்படின்றது ஒரு பேர் பூமிக்கு, ஒரு கதை. அதுதான் இதுல சொல்லி காமிக்கிறான். அடல் படைத்து அவனியை பெருவளம் தருக என்று அருளினான். கடல் படைத்தவருடன் கங்கை தந்தவன் வழி கடவுள் மன்னன். கடல் படைத்தவர் சகர். சோ பூமியில கடலே இல்லாம இருந்தது. சகரன் தான் ஒரு பகுதியை அகழ்ந்து கடலை உருவாக்கினான். அதனால சாகரம்னு பேர். கடல் படைத்தவரும் கடலை உண்டாக்கிய சகரன் கங்கை தந்தவன் வழி, கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகீரத சக்கரவர்த்தியும் இவர்களுடைய வம்சத்திலே வந்த தந்தவன் வழி கடவுள் மன்னன், தெய்வத்தன்மை பொருந்திய மன்னன் அந்த தசரதன். இருக்கு. இப்ப இதுல உள்ள வழி கடவுள் மன்னன்கிற தசரதன் தான். தசரதனை பத்தி தான் இவ்வளவு பாட்டு. தசரதனே இப்ப ஏற்பட்டவன், அவனுடைய பையன் இப்ப ஏற்பட்டவன் அப்படின்றது. பொய்யுரை துலகினில் சினவினார் குலமர பொருதங்கே நெய்யுரை துறையில் தரமடர் தொருவனாய் அருகில் நின்றான் மையுரை துறவுகன் மனைவிவார் வரமடி தவைவராதே மெய்யுரை துயிர்கொடு தவறரும் வருகா வீடு பெற்றான். பொய்யுரைத்து உலகினில் சிறவினார் குலம் அறப்பொருது தன் வேல் நெய் உரைத்து உரையில் இட்டு அறம் வளர்த்து ஒருவனாய் நெறியில் நின்றார். பொய் உரைத்து உலகினில் சினறினார், அதாவது பொய்யாக வீரத்தை சொல்லிக்கொண்டு, பொய் உரைத்து நான் பொய் சொல்லி இல்லை, தங்கள் ஒரு பொய்யாக தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டு உலகினிலே சினவினார் குலம் அறப்பொருது, உலகிலே அதாவது மாறுபட்டு நின்ற பகைவர்களுடைய குலங்களுடனே போரிட்டு தன் வேல் நெய் உரைத்து உரையிலிட்டு, அப்பேற்பட்ட பகைவர்களை எல்லாம் அடக்கிட்டேன். அப்புறம் வேலுக்கு என்ன வேலை? அதனால அதுக்கு அழகா நல்ல நெய் எல்லாம் ஊசி உரையில பத்திரமா வச்சுட்டான். தன் வேல் நெய் உரைத்து உரையிலிட்டு அந்த அளவுக்கு பகைவர்களே இல்லாமல் செய்துவிட்டு அறம் வளர்த்து தர்மத்தை வளர்த்து ஒருவனாய் நெறியில் நின்றான், ஒப்பற்றவனாக தர்ம வழியிலே நின்றான் அந்த தசரதன். மை உரைத்து உறவு கண் மனைவி பால் வரமளித்து அவை மறாதே மெய் உரைத்து உயிர் கொடுத்து அமரரும் பெரியிலா வீடு பெற்றான். மை உரைத்து உளவு கண் மனைவி பால், மை உரைத்து உளவு கண் அதாவது மை தீட்ட பெற்று, உளவு கண் சஞ்சலம் பொருந்திய கண், மனைவி பால் கைகை அவர்கிட்ட வரமளித்து அவளுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு அவை மறாதே பிறகு அதிலிருந்து அவற்றை மறுக்க மாட்டாமல் அவை மறாதே மெய்யுரைத்து சத்தியத்தின் வழியே நின்று சத்தியத்திற்காக உயிர் கொடுத்து தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து அமரரும் பெருகிலா வீடு பெற்றான். தேவர்களும் பெறுவதற்கரிய மோட்சத்தை சென்று அடைந்தான். என்னது தெரிஞ்சிருக்கலாம். ராவணனுக்கே தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க ஆரண்ய காண்டம் படிக்கல, ராவணன் கபட சன்னியாசி ஆகும் போது சீதை கிட்ட
பேசும்போது தசரதனுடைய மன்னன் ஓ அப்படியா அவன் சொல்லுவானே, நான் வந்து கங்கை நதியிலெல்லாம் போயிருக்கேன், அப்போ அவரெல்லாம் பார்த்துருக்கேன். வாதிக்கு தெரிஞ்சிருக்கேன், எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. இல்ல தசரதனுடைய குமாரன் வனவாசத்துல இருக்கான்றது எல்லாருமே தெரியும். அனையவன் சிறுவரும் பெருமவும் பகைஞரானவரையம்மா இணையரின் தொடர்ந்திய இருவரும் ஒருவரும் எதிரில்லாத முனைவரும் அமரரும் முழுதுணர்ந்தவர்களும் முற்றும் மற்றும் இணைவதன் தகையனும் வினையினால் மனிதராய் எழுதி நின்றார். அனையவன் சிறுவர் எம் பெருமை உன் பகைஞரானவரை அம்மா இளையர் என்று உணர்ந்தியே இருவரும் ஒருவரும் எதிரினார். அனையவன் சிறுவர் பெயர்பட்ட தசரதனுடைய புதல்வர்கள் இவர்கள். எம்பெருமை எம்பெருமானே உன் பகைஞரானவரை அம்மா உனக்கு பகைவர்களாக வந்து வாய்த்திருப்பவரை இணையர் என்று உணர்ந்தியே. இணையர்னா இப்பேற்பட்டவர்கள் யார் 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 என்று நீ உணர விரும்பினால் அவங்க எப்பேற்பட்டவங்க? இருவரும் ஒருவரும் எதிரில்லாதார். அவங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவங்க? ஒருவரும் எதிரில்லாதார். அவங்களுக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. ஒருவரும் எதிரில்லாதார். முனைவரும் அமரரும் முழுதுணர்ந்தவர்களும் முற்றும் மற்றும் நினைவரும் தகைய. அதாவது முனைவரும் முனிவர்களும் அமரரும் தேவர்களும் முழுதுணர்ந்தவர்களும் முழுதுணர்ந்த ஞானிகளும் மற்றும் முற்றும் மற்றும் உள்ள பொருட்கள் எல்லாம் நினைவரும் தகைய. இவை எவற்றாலும் அறிவதற்கு அரிய தன்மையை உடையவர்கள். நம் வினையினால் நம்முடைய வினை பயனான மனிதராய் எழுதி நின்றார் மனித வடிவத்திலே வந்து வாய்த்திருக்கின்றார்கள். கோசிக பெயருடைய குலமுனி தலைவன் குளிர்மலர் பேர் ஆசன தவனோடு உலகமும் தருவனின் தமையலுற்றான் ஈசனின் பெருபடை கலவினை பழவில உலகம் யாவும் நாசமுற்றிட பண கொடுத்தன விடித்துடைய நம்ப. கோசிக பெயருடைய குலமுனி தலைவன் அக்குளிர் மலர் பேர் ஆசனத்தவனோடு எவ்வுலகமும் தருவன் என்று அமையலுற்றான். முழு ராமாயணத்தை சொல்ல போறோம். கௌசிகன் என்று பெயரையுடைய கோசிக பெயருடைய குலமுனி தலைவன் முனி சிரேஷ்டன் ஆகிய அந்த விஸ்வாமித்திரன். எப்பேற்பட்ட விஸ்வாமித்திரன்? அவனுடைய அக்குளிர் மலர் பேர் ஆசனத்தவனோடு அந்த அதாவது குளிர் மலர் பேர் குளிர்ச்சியுடைய பெருமையான தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற கமலாசன் மலர் பேர் ஆசனத்தவனோடு பிரம்மனுக்கு நிகராக எவ்வுலகமும் தருவேன், நானும் உலகங்களை சிருஷ்டிப்பேன் என்று கிளம்பினானே என்று அமையலுற்றான். கிளம்பினானே அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரன் அவன் என்ன செஞ்சான்? ஈசனின் பெரு படைக்கலம். அவன் சிவபெருமான் ஈசன் கிட்ட பெற்ற அந்த படைக்கலங்கள் எல்லாவற்றையும் இமைப்பளவில் எவ்வுலகில் யாவும் நாசமுற்றிட நடப்பன. இமை கண் இமைக்கின்ற நேரத்தில் எல்லா உலகங்களிலும் யாவும் நாசமுற்றிட நடப்பன. எல்லாவற்றையும் அழிக்கும் வலிமை கொண்ட அந்த படைக்கலங்களை கொடுத்தன அவன் கொடுத்தான். பிடித்துடைய நம்ப அவன் கையில வச்சிட்டு இருக்காங்க அந்த படைக்கலங்கள் எல்லாம். இல்லை, இந்த ஈசன் இருந்து பெற்ற படைக்கலங்க. அதாவது அந்த திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் விஸ்வாமித்திரன் கொடுக்கிறான் இல்லையா? நம்பங்கிறது நம்பியோட தலைவன் இருள்வெளி பொருவிலோடு அவுணரோடு அமரவன் நிகழ் செய்கால துருதிரல் கருடன் மேல் ஒருவன் என்று அமர் செய்தார் உடையவில்லும் பெருசின தவறும் புறநெரு புற ஒரு தெய்தாம்பும் குருமுனி பெயரினால் நிறையவர் திரைதர கொண்டு நின்றார். எருள்வரி பொருளில் தோல் அவுணரோடு அமரன் பண்டு இகல் செய் காலத்து உரு திரள் கருடன் மேல் ஒருவன் நின்று அமர் செய்தானுடைய வில்லும். எருள் வலி அப்படின்னா மிக்க வலிமை. எருள் வலி பொருளில் தோல் ஒப்பற்ற தோள்களை உடைய பொருவில் தோல் அவுணரோடு ராட்சசர்களோடு அமரர் தேவர்கள் பண்டு இகல் செய் காலத்தில் முந்தின காலத்துல போர் செய்கின்ற அந்த காலத்துல தேவாசுர யுத்தம் நடந்த காலத்துல
உரு திரள் கருடனே கருடன் உரு திரள் பெரும் வலிமை கொண்ட கருடனுடைய தோல் மேல ஒருவன் நின்று உட்பற்றவனாகிய திருமால் நின்று அமர் செய்தானுடைய வில்லும், அதாவது சார்கம் என்கிற வில், விஷ்ணு தேவர்களோட போர் செய்யும்போது அசுரர்களோடு போர் செய்த அந்த சக்தியுடைய அந்த வில்லையும் தெரு சினத்தவர்கள் முப்புறம் நெருப்புற உறுத்து எய்த அம்பும். அவன் கையில வச்சிருக்கிறது மகாவிஷ்ணுடைய வில்லு. எந்த மாதிரி அம்பு வச்சிருக்கான்? தெரு சினத்தவர்கள் மிகுந்த சினத்தை உடையவர்களுடைய முப்புறத்தை திரிபுரங்களை நெருப்புற உறுத்தெய்த அம்பும். அவர்கள் அந்த முப்புறங்களும் நெருப்புற தீப்பற்றி கொள்ளுமாறு உறுத்து எய்த அம்பும், சிவன் எய்த அம்பும். இவங்கெல்லாம் அவனுக்கு யாரு கொடுத்தது? குருமுனி பெயரினான் அகஸ்தியன். குருமுனிவனாகிய அகஸ்தியன் நிறைந்தவர்க்கு இறை தர கொண்டு நின்றார். நிறைந்த தவத்தை உடைய அவர்களுக்கு அகஸ்தியன் என்ன விஷ்ணுடைய வில்ல கொடுத்திருக்கான், சிவபிரானுடைய அம்ப கொடுத்திருக்கான். அதெல்லாம் அவங்க கையில தெரு சினத்தவர்கள் பண்மையில சொல்ற. ஆமா, முப்புறம் 3 அசுரர்கள் இல்லையா? தெரு சினத்தவர்கள் முப்புறம். ஓ சரி சரி. முப்புறம் நெருப்புற குருத்தேதம். அந்த முப்புறம் பொறுத்து எரிக்கும் போது அவர் அம்பூட்டை பெற சிரிச்சே தானே இல்ல. ஆமாமா அப்படிதான். தீயழ தின் சிலைக்கை கொண்ட போராணி. எல்லாருக்கும் கை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அவங்க என்ன இந்த அதாவது ஒவ்வொரு தேவரும் ஒவ்வொரு பாட்டா இருப்பாங்க அந்த தேர்ல. அது ஒரு ஆணவம் வந்துடும். அதுக்கப்புறம் அதனால நீங்க எல்லாமே என்னால செய்ய முடியாது. எரி அம்பு விட்டார், அது போய் திரிபுரத்துல பற்றிச்சு அப்படின்னு தான் புராணம். அதாவது விஷ்ணுவின் வில்லையும் முப்புறம் எரித்த கணையையும் ஈந்தனன். ஆரண்ய காண்டத்துல சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும். நாவினால் உதவி நக்கிடுவ அளவிடற்கு உரிய அது மேபதி விடம் உயிர்ப்பட பொறி ஏற்றன வீர ஆபமாம் அரிய புற்று உறைவ முற்று அறிவர்க்கு அழிவு செய்யும் பாவகாரியர் உயிர் பதம். அதாவது இறைப்பெறா பகழினாக நாவினால் உலகை நக்கிடுவர். அதாவது அவங்க கிட்ட இருக்கிற அம்புகளாகிய நாகங்கள், நாகம் பகழி நாகம் கடைசி சொல்ல முதல்ல எழுதி போடுறாங்க. பகழினா அம்பு, அம்புகளாகிய நாகங்கள் எப்பேற்பட்டவைனா நாவினால் உலகை நக்கிடுவேன். தங்களுடைய நாக்குகளால் உலகங்கள் முழுவதையும் அவை நக்கிவிடும். திக்கு அளவிடற்குரிய திசைகளை எல்லாம் அவை அளந்துவிடும். நாளும் மேவு தீ விட உயிர்ப்பன. நாள்தோறும் தீ விட உயிர்ப்பன. தீயையும் விஷத்தையும் அவை மூச்சு விடுவன. வெயில் பொழி எயிற்றன. வெயில்னா ஒளி, ஒளியை உமிழ்கின்ற பற்களை உடையவன். சாதாரணமா பாம்புக்கு பல்லு இருக்காது, ஆனா இந்த அம்புகள் கொண்ட நாகங்கள் ஆமா ஒளி விடுகின்ற பற்கள் கொண்டவை. பல்னா அந்த அம்புல நுனியில இருக்கிற அந்த இதுகள் கூர்மையான, அது ஓமையை பார்க்கணும். அவ்வீரர் ஆவமாம் அரிய புற்று உரையில. ஆவம்னா அம்பரா துணி. அந்த வீரர்களுடைய அம்பரா துணிங்கிற புற்றுல இப்ப அதெல்லாம் உட்கார்ந்து முற்று அறிவருக்கு அழிவு செய்யும் பாவகாரியர் உயிர்ப்பதம் அகலாது அலாது இறைவரா. அந்த அந்த பாம்புகளுக்கு இறை என்ன அப்படின்னா முற்று அறிவருக்குன்னா முனிவர்களுக்கு அழிவு செய்யும் பாவகாரியர், அழிவை செய்கின்ற பாவகாரியர்கள், அதாவது பாவம் செய்பவர்கள் அரக்கர்கள். அவர்களுடைய உயிர் பதம் அல்லாது, அவர்களுடைய உயிர் தான் அதுக்கு இறை, வேற இறை கிடையாது. ஏற்கனவே பல அரக்கர்கள் தண்ட காலத்துல சமகாரம் பண்ணியிருக்காங்க இல்லையா, சொல்றோம். பாவகாரியர் உயிர் பதம் அல்லாது இறைவரா பகழினாகம்.
பேருமோ ஒருவரால் அவர்களால் அல்லது பெரிய வேணும் நாரும் மூடியும் வரா நம்முடைய சிறைகள் போல் நதிவா ஆமோ தாருவோ வேணுவோ நானுவாய் உலகினை தழுவி நிற்கும் மேருவோ அதுவரை குலம் எதாம் அல்லவோ வில்லும் மண்ணும். பேருமோ ஒருவரால் அவர்களால் அல்லது இப்பெரிய வேணும் நாரும் மூரியும் அரா நம்முடைய சிறைகள் போல் நைவாமோ. பேருமோ ஒருவரால் அவங்க கையில வச்சிருக்காங்களே அந்த வில்லு, அந்த வில்ல பேருமோ ஒருவரால் மற்றவர்களால் அசைத்து பார்க்க முடியுமா? முடியாது. அவர்களால் அல்லது அவர்களை தவிர மற்றவர்களால் அந்த வில்லை அசைத்தாவது பார்க்க முடியுமா? இப்பெரிய வேணும் நாரும் மூரியும் அரா. பெரிய வேணுமா இப்பெரிய வேணுமா இப்பதான் பெரிய வேணும் சொன்னது இஃப்னு எனக்கு கேட்டது. இதுல அக்கனா போட்டிருக்கான். நாரும் மூரியும் நானும் வலிமையும் நாரும் மூரியும் அரா அவை நானும் வலிமையும் எப்போதும் நீங்க மாட்டாது. இல்ல நாரும் மூரியும் மூரினாக்கு வலிமை சொல்லுவோம். ஆமா மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மூரி நாருன்னா நான், அதாவது அவற்றினுடைய நானும் நானினுடைய வலிமை அறாது, சும்மா அப்ப தொய்ந்தெல்லாம் போயிடாது. பெரிய வேணுங்கிறது என்ன? இப்பெரிய வேணும் இவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவருடைய நம்முடைய சிறைகள் போல் நலிவாமும் நம்முடைய விற்களை போல ஒடுங்கி போயிடுமா? கிடையாது. தாருவோ வேணுவோ தாழுவாய் உலகினை தழுவி நிற்கும் மேருவோ மால்வரை குலமலாம் அல்லவோ வில்லும் மண்ணும் அப்படின்றான். அவ்விற்கள் தாருன்னா கற்பகத்தருவா இல்ல மூங்கிலா. தாழுவாய் உலகினை தழுவி நிற்கும் மேருவோ. தானுன்னா அச்சாணி போல நிலைத்து நின்று ஸ்திரமாக நின்று உலகத்தை தாங்கி நிற்கும் மேருமலைதானோ. மால்வரை குலமெல்லாம் அல்லவோ பெரிய மலைகளெல்லாம் சேர்ந்து இருப்பது போன்ற வலிமையுடையவை அல்லவோ வில்லும் மண்ணும். அவருடைய விற்கள் சும்மா நம்முடைய வில் மாதிரி உடஞ்சி போற வில்லு நினைச்சியா? கிடையாது. இவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவற்றினுடைய வலிமை குன்றாது, அவற்றினுடைய நான் அறாது. உரம் ஒருங்கியது நீர் கடையும் வாழ்ந்தியது மார்பு உலகை மூடும் மரம் ஒருங்கிய ராதியர் விராதனது மால்வரைகள் மானும் சிரம் ஒருங்கின செரு ஒருங்கின. இனி தேவர் என்பார் பரம் ஒருங்குவதால் பெரிது ஒருங்காதது ஒரு பகையும் உண்டோ. உரம் ஒருங்கியது நீர் கடையும் வாலியது மார்பு உலகை மூடும் மரம் ஒருங்கிய கராதிய விராதனது மால் வரைகள் மானும் சிரம் ஒருங்கின. இனி செரு ஒருங்கின. இனி தேவர் என்பார் பரம் ஒருங்குவதால் பிரிதொருங்காததோர் பகையும் உண்டோ. உரம் அந்த அந்த வில்லினுடைய வலிமையினால ராமன் எய்த அம்புகள்னால என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, நீர் கடையும் வாலியது மார்பு உரம் ஒருங்கியது. ஆற்கடலை கடைந்த வாலியினுடைய மார்பு வலிமை ஒடுங்கியது, உரம் ஒடுங்கியது. உலகை மூடும் மரம் ஒருங்கியது. மராமரங்கள் உலகத்தையே மூடி கவிழ்ந்திருந்த அந்த 7 மராமரங்கள் ஒருங்கிய ஒடுங்கின. கராதியர் கரண் முதலானவர்கள் கராதியர் விராதன் ஆகியோருடைய மால் வரைகள் மானும் சிரம் ஒருங்கின. பெரும் அலைகள் போன்றிருந்த அவர்களுடைய தலைகள் ஒடுங்கிவிட்டன. இனி செரு ஒருங்கின. இனி செரு ஒருங்கின. இனிமேல்
இந்த இடத்துல ஒருங்குதல்ன்றதுக்கு போர் நேருமானால் போர் ஒருங்கி வந்தால் ஒருக்குதல் ஒருக்கூட்டுறது அப்படிங்கிறாங்கல்ல. இனி போர் சேர்ந்து வருமானால் என்ன ஆகும்? இனி தேவர் என்பார் பரம் ஒருங்குவது அல்லால் தேவர்களுடைய சுமை, ஆமா, தேவர்களுடைய பரம பாரம், தேவர்களுடைய சுமை ஒடுங்குவது அல்லால் பிரிது ஒருங்காததோர் படையும் உண்டோ? ஒடுங்காமல் இருக்கும் பகையின் ஏதாவது ஒன்று உண்டா? கிடையாது. அவர்களுடைய அந்த அம்பியுடைய ஆற்றல் சொல்வரம் பெரிய மாமுனிவர் என்பவர்கள் தம் துணை இல்லாத வெல்வரம் பெரிய தோல் தீர்வரே தவறோடும் உலகம் இயாவும் வெல்வர் என்பது தெரிந்து எண்ணினார். எருதர் வேர் உலகம் வீய கொல்வர் என்று உணர்ந்ததால் அவரை வந்து அணைவது ஒரு எய்வு கொண்டார். சொல்வரம் பெரிய மாமுனிவர் என்பவர்கள் தம் துணை இல்லாதார் எல்வரம் பெரிய தோல் இருவரே தமருடும் உலகம் யாவும் வெல்வர் என்பது தெரிந்து எண்ணினார். சொல்வரம் பெரிய மாமுனிவர் சொல்லப்படுவதற்கு பெரிய உரிய வரங்களை பெற்று பெரிய மாமுனிவர்கள் துணையில்லாதார். அவ்வளவு வரங்கள் பெற்றும் அவர்கள் தம் துணையில்லாதார், அவர்களுக்கு துணையில்லாமல் இருந்தார்கள். எல்வரம் பெரிய தோல் இருவரே, எல்லாம் இந்த இடத்துல ஒளி, சூரியன் ஒளி. எல்வரம் பெரிய தோல், ஒளி பொருந்திய அந்த பெரிய தோள்கள் கொண்ட இந்த இருவரே தமரோடும் உலகம் யாவும் வெல்வர், தம்மை சார்ந்தவர்களுடனே உலகம் எல்லாவற்றையும் வெல்வார்கள் என்று கருதி என்பது தெரிந்து எண்ணினார். நிருதர் வேர் முதலும் வீய கொல்வர், அரக்கன், அரக்கர்களை வேரோடு அழியுமாறு வேர் முதலும் வீய கொல்வர் என்று உணர்ந்ததால் தான் அவரை வந்து அணைவதோர் இயல்பு கொண்டார். அவர்களிடத்திலே வந்து அணைகின்ற, வந்து சேர்கின்ற முனிவர்கள்லாம் ஏன் இந்த ராமன் பின்னாடி போறாங்கன்னா இவர்கள் வந்து அரக்கர்களை வெல்வார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அதனால போனாங்க. துஞ்சுகின்றதற்குதான் இரவும் நண்பகலும் நேர் சொந்த ஒதுங்கி நெஞ்சு நின்று அயரும் நிறுத ஏர் சனகி ஆம் நெறியது ஆகிய நஞ்சு தின்றனர்கள் தான் நண்ணுவார் நரகம் என்று எண்ணி நம்மை அஞ்சுகின்றார்கள். நீ அருளத சரமீதா அமரம்மா. துஞ்சுகின்றார்களாம் இரவும் நண்பகலும் நிற்சொல்ல ஒழுகி நெஞ்சு நின்று அயரும் நிறுத பேர் ஜனகியாம் நெடியதாய நஞ்சு தின்றனர்கள் தாம் நண்ணுவார் நரகம் என்று எண்ணி நம்மை அஞ்சுகின்றீர்கள். நீ அருளலால் அலால் சரணிலா அமரமா. துஞ்சுகின்றீர்கள் ஆல், அவங்க தூங்கவே இல்லை, இரவும் நண்பகலும் தூங்கவே இல்லை. ஆமா, கரெக்ட். நீ அருளலால் சொல்ல முடியாம அரக்கர்கள் தான் துஞ்சுகிறாங்க, தூக்கம் இல்லாம கிடக்குறாங்க அரக்கர்கள். இரவும் நண்பகலும், ராத்திரியும் பகலும் சரி, நிற்சொல்ல ஒல்கி, நின்னிடத்திலே சொல்வதற்கு பயப்பட்டு ஒல்கி நெஞ்சு நின்று அயரும் இந்நிறுத, நெஞ்சு புழுங்கி தளர்கிறார்கள் இந்த அரக்கர்கள். இப்போ அவன் வந்து அதாவது மக்கள், மன்னனுக்கு பயப்படுற மக்கள், அவங்களுடைய பிரதிநிதியா நின்று இப்ப விபீஷணன் பேசலாம் இந்த இடத்துல. இதை நான் சொல்றேன்னு நினைக்காத, அரக்கர்களுக்கே உண்மையில ரொம்ப கிளி பிடிச்சு போச்சு. இவங்கெல்லாம் சும்மா வந்து நான் போவேன், குத்துவேன், வெட்டுவேன், கொஞ்ச நேரம் முந்திதான் ஒவ்வொருத்தனா பேசி உக்காந்தாங்கயா, மனிதர்களை நம்ம கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவோம் அப்படி இப்படின்ட்டுலாம். அவங்க எல்லாரையும் வந்து இப்ப விபீஷணன் அவர்களை விமர்சிக்கிறான். நெஞ்சு நின்று அயரும் இந்நிறுதல், நெஞ்சு தளர்ந்து இருக்கிறார்கள் இந்த அரக்கர்கள். பேர் ஜனகியாம் நெடியதாய நஞ்சு தின்றனர்கள் தான் நண்டுவார் நரகம். பேர் ஜனகி, பெருமை பெற்ற ஜானகியாகிய
சீதை என்கின்ற நஞ்சை, நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை சீதை என்ற அவதாரம் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை தகையன் என்றோ. இந்திரஜித் இறக்கும் போது மண்டாதிரி அப்பா இந்திரஜித் இறக்கமே அப்படி நடந்துருச்சு. அஞ்சினேன் நஞ்சினேன் சீதை என்ற அவதாரம் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்த நாளை தகையன் என்றோ. அது இங்கேயே கோடி காட்டினாங்க. ஜனகியாம் நெடியதாய நஞ்சு தின்றனர்கள் தாம் நல்லுவார் நரகம் என்று எண்ணி நம்மை அஞ்சுகின்றீர்கள். நம்ம கிட்ட பயமில்லாம இருக்காங்க. யாரு? நீ அருளால் சரணிலா அமரர் அம்மா. அருள் இல்லாம வேற எந்த புகலிடமும் இல்லாத நம்முடைய அருளையே சரணம் என்று எண்ணி இருந்த தேவர்கள் அவங்களுக்கு இப்ப துளிர் விட்டு போச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்மை அஞ்சுகின்றார்கள், நமக்கு அவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்க. நின் அருளால் சரணிலா அமரம்மா. புகழ் மதித்து உணர்கிலாமையின் நமக்கு எளிமை சால் பொறாமை கூற நகல் மதிக்கில மறுபொழிவு வாழ்மொழி இழந்து உய்தல் நன்னும் பகல் மதிக்கு ஓமையாம் விபுதராம் இரவு கால் பருவ நாளில் அகல் மதிக்கு ஓமை ஆயின தபோதரர் உலால் வதனம் அம்மா. புகழ் மதித்து உணர்கிலாமையின் நமக்கு எளிமை சால் பொறைமை கூட நகல் மதிக்கில மறுபொலிய வாழ் ஒளி இழந்து உதயம் நண்ணும் பகல் மதிக்கு ஓமையாம் விபுதராம் இரவு கால் பருவ நாளின் அகல் மதிக்கு ஓமையாயின சகோதரர்களார் வதனமம்மா. அதாவது இப்ப முனிவர்களுடைய சகோதரர்கள் இங்க எங்க வராங்க? புகழ் மதித்து உணர்கிலாமை, அதாவது புகழை எண்ணி நம்மிடத்திலே தஞ்சமடைவது, நம்மிடத்திலே புகழ் அடைவதை எண்ணி உணர்கிலாமையின் வகுப்போட நேரம் தெரியாது. தெரியாது, அடுத்த முறை சரி சரி சொக்கன் பார்க்கணும் முதல் முறை. அதெல்லாம் சரி சரி அவருக்கு அவர் பார்த்துக்கலாம். ஓகே, மீண்டும் பார்ப்போம். புகழ் மதித்து உணர்கிலாமையின் அப்புகழை உணர்கிலாமையின் நமக்கு எளிமைசால் பொறைமை கூற, அதாவது தமக்கு புகழை எண்ணியும் இது ரொம்ப சிம்பிள். அதாவது தேவர்களுடைய முகங்கள்லாம் முந்தி பகல் நிலவு மாதிரி இருந்தது. இப்போ அவங்களுடைய முகங்கள் பூர்ணச்சந்திரன் மாதிரி ஆயிடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இவ்வளவு பெருசா சொல்றோம். புகழ் மதித்து உணர்கிலாமை, நம்முடைய புகழை மதித்து, ஏன்னா நம்ம கிட்ட புகழ் அடைந்தால்தான் வாழ முடியும் அப்படிங்கிறத மதித்து உணர்கிலாமை நமக்கு எளிமைசால் பொறைமை கூற, அதாவது நம்மிடத்து எளிமை மிகுந்த பொறுமை குணத்தை காட்டி நகல் மதிக்கில மறுபொலிய வாழ்வொளி இழந்து, நகல் மதிக்கில அதாவது நகுவதை கொள்ளாதனவாய், சிரிக்கவே இல்லை, சிரிப்பில்லாத முகமா, நகல் மதிக்கில மறுபொலிய தன்னிடத்திலே களங்கம் பொலிய வாழ்வொளி இழந்து, நல்ல வாழ்வொளி இழந்து, நல்ல ஒளியையும் இழந்து உதயம் நண்ணும் பகல் மதிக்கு உவமையாம். உதயம் நண்ணும் அதாவது சூரியன் உதிக்கின்ற நேரத்துல
அந்த நிலவு எப்படி இருக்கும்? குன்றி மறைஞ்சு அழிய போற நிலைமையில இருக்கும் இல்லையா? பகல்மதிக்கு ஓமையாம் விபுதராம். விபுதர்னா தேவர்கள், தேவர்களுடைய இரவு கால் பருவ நாளின் அகல்மதிக்கு ஓமையாகி. இப்போது பருவ காலத்து இரவு, பருவ நாள், சரத்கால சந்திரன் அப்படிங்கிற மாதிரி நல்ல நிலவு ஒளி வீசக்கூடிய பருவத்தில் வரக்கூடிய அந்த பருவ நாளின் இரவு கால், நல்ல பருவத்திலே இரவிலே தோன்றுகின்ற அகல்மதிக்கு ஓமையாகி, நல்ல அந்த பூர்ண சந்திரனுக்கு ஊமையாகிவிட்டன. தபோதனர் உலார் வதனமம்மா. தபோதனர் அதாவது விபுதர்னா இந்த இடத்துல தேவர்கள் கிடையாது. ஓ உயிதல் நன்னும் இங்க அமரர்தான் வந்துருது, இதுல தபோதனருக்கு ஆயிருக்கு. ஓ இல்ல இல்ல, அதாவது இதுல தபோதனர்களுடைய முகம்ன்ற மாதிரி வந்துருது, இதுல தேவர்களுடைய முகம். விபுதர் அப்படின்னாலும் தேவர்கள் கிடையாது. விபுதர்னா முனிவர். விபுதகா அறிவு கொண்ட முனிவர். முனிவர்களுடைய முகம்லாம் அப்படி இருந்தது, இப்ப இப்படி ஆயிடுச்சு. இந்த பாட்டு விபுதராம்னு போட்டு தபோதனர்கள் சேர்த்தீங்கன்னா இதுல வந்து வாழ் ஒளி இழந்து உயிதல் நன்னும் அப்படின்னு வந்திருக்கு. விபுதராம் கிடையாது. பகல்மதிக்கு ஓமையாயின எலாம் அப்படின்னு போட்டார். விபுதர் அமரர்தம் வதனம் அம்மா. இரவுகால் பருவநாளின் அகல்மதி கோமையாயின அகல்மதி கோமையாயின கொலோ அமரர்தம் வதனம் அம்மா. சரி, அடுத்த பாட்டு. சிந்து குண்டு உலகிற்கு இறுதி புக்கு உரு உளித்து உலைதல் செய்வார் இந்துவின் திருமுகத்து இறைவி நம் உரையுளான் என்னலோடும் அந்தகன் முதலினோர் அமரரும் முனிவரும் பிறகும் அஞ்சார் வந்து நம் நகரமும் வாழ்வையும் கண்டு உவந்து அகலர் மன்னோ. சிந்து முந்து உலகிற்கு இறுதி புக்கு உரு ஒழித்து உலைதல் செய்வார். சிந்து அதாவது சிந்து, சிந்துனா இந்த இடத்துல சம்ஸ்கிருத சிந்து, கடல். சிந்து முந்து உலகு, சிந்து சிந்துதல். ஓ சரி, சாதாரண தமிழ்ல சிந்துன்னா அர்த்தம். சிந்து நதியா சிந்து பாடு அப்படியே அந்த இன்னொரு சிந்து காவடி சிந்து. சிந்து முந்து உலகினுக்கு, அதாவது கடலினால் முந்த பெற்ற உலகினுக்கு இறுதி புக்கு, உலகிற்கு அப்பால் போய் உரு ஒழித்து தங்களுடைய உருவத்தை மறைத்துக் கொண்டு உலைதல் செய்வார். இவங்களா யாருன்னா தேவர்களாம். ராவணனுக்கு பயந்து போய் அப்படி இருக்காங்க. அது பின்னாடி வருது. அது அந்தகன் முதலினோர் அப்படின்லாம். அப்பேற்பட்ட அந்த தேவர்கள் இந்துவின் திருமுகத்து இறைவி, நிலவு போன்ற முகத்தையுடைய சீதை நம் உரையுளாள் என்றதோடும் அவர்கள் இலங்கையிலே சிறைப்பட்டு கிடைக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனேயே என்ன செய்யறாங்க? அந்தகன் முதலியும் யமன் முதலான தேவர்கள் அமரரும் முனிவரும் பிறரும் அஞ்சார் வந்து, இவங்க எல்லாரும் பயப்படாம வந்து தம் உலகமும் வானமும் கண்டு உவந்து அகல்வர் மன்னோம். அவங்க கடல்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு வெளியே வந்து தங்களுடைய உலகத்தையும் வானத்தையும் பார்த்துட்டு அவரை திரும்பி போறாங்க. தம் உலகமும் வானும் கண்டு நம் நகரமும் வாழும் கண்டு அகல்வர் மன்னோம். இதுல நம்முடைய நகரத்தையும் முந்தி வந்து இதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்ப நம்முடைய நகரத்தையும் வாழ்க்கையையும் பார்த்துட்டு உள்ளவே ஒழிஞ்சுக்கிறாங்க. சொல்லத்தகாத துன்னிமித்தங்கள் எங்கனும் வர தொடர்ப தோல்நாள் வெலத்தகா அமரரும் அவுணரும் சேருவின் விட்டன விடாத உலகால் வயநெடும் குதிரையும் அதிர் மத குன்றும் இன்று வளர்த்த கால் முந்துர தந்து நம் மனையிடை புகுவ மன்னோம். இது வந்து தீய நிமித்தங்களை பத்தி சொல்றோம். பாட்டு போட்டாதான் சொல்லத்தகா துர்நிமித்தங்கள் எங்களும் வர தொடர்ப. சொல்லத்தகாத துர்நிமித்தங்கள் எல்லா இடங்களிலும் வர தொடங்கி இருக்கின்றன. ஒன்னார் வெலத்தகா அமரரும், ஒன்னார்னா பகைவர்கள், வெலத்தகா அமரரும், நம்மால்
நம்மை வெல்ல முடியாத அமரர்களும் அவுணரும் அசுரரும் செருவில் விட்டன விடாத போரில் விட்டு சென்றனவான விடாத குலத்தகால் பயனெடும் குதிரை. விடாத குலத்தைனா விடாத வலிமையுடைய, அதாவது அவர்கள் போரிலே விட்டு சென்ற வலிமை விடாத, விட்டன விடாதன்னா ஆமா, செருவில் விட்டன விடாத குலத்தை, விடாத வலிமையுடைய கால் பயனெடும் குதிரை, வலிமை கொண்ட கால்களை உடைய நீண்ட குதிரைகளும் அதிர் குரல் குன்றும். குன்றுன்றது யானைக்கு சொல்லக்கூடியது. பிளிரும் குரல் கொண்ட அதிர் குரல். குன்று அப்படின்னாலே யானை இந்த இடத்துல ஆகும் ஏதாவது ஏதோ ஒண்ணு. மலை போன்ற யானை குன்றும். இன்று வளர்த்த கால் முந்துர தந்து, அதாவது வழக்காலை முன்வைத்து நம் மனையிடை புகுவ வந்து நம்ம வீடுகளுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சு. இது ஒரு துர்நிமித்தம். மலர் வழக்கால் விலங்குகள் வழக்கால் வைக்கிறது துர்நிமித்தம். அதாவது மனிதர்கள் வந்து வலதுகால் முன்னச்சாரா, விலங்குகள் இடதுகால் முன்னச்சாரா. அதனாலதான் நந்தி எப்பவுமே அந்த இடது கால மடக்கி இருக்கிற மாதிரி தான். அப்படி நந்தியினுடைய சிற்பங்கள் எல்லாத்துலயுமே அப்படித்தான் இருக்கும். ஒரே ஒரு கால் தான் மடங்கி இருப்பாங்க. அததான் இடதான் தெரியும். ஒரு கால் மடங்கி இருக்கு, ஒரு கால் முன்னாடி தான். வாயினும் பல்லினும் புனல் வளர்ந்து உளறினார் வளர்ந்து உளறினார் இருதர் வைகும் போயினும் பெரிய பேயினும் பெரிய பெம் நதிகளும் திரிதரும் விரிதும் எண்ணின் கோயிலும் நகரமும் மட நலார் புகழும் நம் குஞ்சியோடும் தீயின் வெந்தன இனி துன்னிமித்தம் பெரும் திரளும் உண்டோ. ஒரு நிமித்தம் பெரும் வாயினும் பல்லினும் புனல் வறந்து உளறினார் நிறுதல். இன்னும் சில துர்நிமித்தங்கள் சொல்றான். வாயினும் பல்லினும், அதாவது தங்களுடைய வாய்களிலும் பல்லிலும் புனல் வறந்து தண்ணீர் எச்சில் வற்றி போக உளறினார் நிறுதல். அதாவது நாக்கு வறண்டது. அது ஒரு துர்நிமித்தம் போல. இப்பெல்லாம் டிசம்பர் மாதம் வந்தாலே மக்களுக்கெல்லாம் நாக்கு வறண்டது. கோடை காலத்துல அந்த சோர் த்ரோட்டெல்லாம் வருது இல்ல. ஆமா, ஏன்னா அதுக்கப்புறம் வைரல் ஃபீவர் வரும். அந்த மாதிரி வைகும் பேயும் பெரிய பேயும் நரிகளும் புரிதலும். அதாவது பேய்களை காட்டிலும் பெருந்தோற்றம் உள்ள பேயினும் பெரிய பேயும் நரிகளும், பேய்களை விட அச்சுறுத்தும் தோற்றத்தை உடைய அந்த பெரிய நரிகள்லாம் புரிதலும் நம்ம ஊருக்குள்ள வருது, நம்ம ஊருக்குள்ள சஞ்சரிக்கிறது. புரிதலும்னா சுற்றி கொள்ள பேயினும் பெரிய பேயும் நரிகள். அது பெரிய நரிகள் அப்படின்றத பேநரி. இப்ப பேரிடம்னு சொல்றீங்கல்ல, பேநரின்னு சொல்லக்கூடாது, பேயும் நரி. பெரிய பேம், பெரிய பேர் அப்படின்றது அந்த சந்தி விதிகள்னால பேம்னு வருது. ஓ, இதுல பெரிது பேர் நரிகளும் இருக்கு. இதுல பாடபேதம். இதுல பேம் நரிகள். பேம்னா பெரிய. ஓ, அச்சம் கொடுத்துருக்க பாருங்க. பேயும் பெரிய பேயும் நரிகளும் புரிதலும், அச்சம் தரும் நரிகளும். புரிதலும்னா மிகும், சுற்றி கொண்டிருக்கும். புரிதல்னா பல்கும் மிகும், அதிகமா அதிகமா சுத்த ஆரம்பிச்சிருக்கு நரி. வழக்கமா ஒரு 4 நரி இருக்கும், இப்ப 40-50 நரி. பிறவும் எண்ணி மற்றவற்றையும் எண்ணி பார்த்தால் கோயிலும் நகரமும். கோயிலும் நகரம். கோயில் அப்படின்னா அரண்மனை. அரண்மனை, அரண்மனை வாழ்கின்ற இடம் நகரம். மடநலார் குழலும், மடநலார் பெண்களுடைய கூந்தலும், நம் குஞ்சியோடும் நம்முடைய குழலும் சேர்ந்து தீயின் வெறிடும் அல்லா தீஞ்சு போற மாதிரி ஆகுது. ஒரு நிமித்தம் பெரும் திறனும் உண்டோ.
இவற்றை காட்டிலும் மோசமான துர்நிமித்தங்கள் வருவதற்கான இது உண்டா, திறன் உண்டு? சிந்தமா நாகரை செரு முறுக்கிய கரன் திரிசிரத்தோன் முந்தமான் ஆயினால் வாடியே முதலினோர் முடிவு கண்டால் அந்த மால் இடவனோடு ஆழிமா பலவனும் பிறகும் ஐயா இந்த மாநிலவராம் இருவரோடு எண்ணல் ஆம் ஒருவர் யாரோ. சிந்தமா நாகரை செரு முறுக்கிய கரன். சிந்தமான் நாகரை தேவர்களை. ஆமா இந்த இடத்துல நாகர்னா தேவர்கள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கோம். வலிமை கெடும்படி சிந்தமா சிந்த வலிமை கெடும்படி நாகரை தேவர்களை செரு முறுக்கிய கரன் போரிலே தோற்கடித்த கரன் திரிசிரத்தோன் திரிசியா முந்த மானாயினான் மாரீசன் வாலியே முதலினோர் முடிவு கண்டான். வாலி இவங்களுடைய எல்லாருடைய முடிவையும் நாம் எண்ணி பார்த்தால் அந்த மானிடவனோடு, இதுல மான் இடவனோடு அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் அதுல ஒரு சிலேடை இருக்கும் போல தெரியுது. மான் இடவன் அந்த மான் இடவன் இடவனோடு. மான்னா மான் கையில வச்சிருக்காரு. இடக்கை. ஆமா, அந்த மானை இடக்கையை கொண்டு சேர். நான் இடவன்னா ரிஷபன் இடவத்தின் வேண்டிய போனேன் இல்ல. மான் இடவனோடு மானை இடக்கையிலே வைத்திருக்கின்ற சிவபெருமான். ஆழிமா வலவனும் சக்கரத்தை வைத்திருக்கின்ற விஷ்ணு. ஆழிமா வலவனும் பிறரும் மற்ற தேவர்களும் என்ற இவர்களில் ஐயனே ஐயா இந்த மானிடவராம் இருவரோடு எண்ணலாம் ஒருவர் யாரே? அந்த தேவர்கள கூட இந்த ரெண்டு மானிடர்களோட ஒப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. இந்த மானிடவராம் அந்த மானிடவன் இந்த மானிடவன் வாலி இருந்தா பூந்து விளையாடிடுவார். இந்த மானிடவரா இருவரோடு எண்ணலாம் ஒருவர் யாரே? இன்னமும் துரைசிகே நிமிதிகள் எம்பிரான் இருவராய அன்னவர் நம்மோடும் வானர தலைவராய் அணுகி நின்றார். மண்ணுடன் பகைவராம் வானோடோர் அவரோடும் மாறுகோடல் கண்ணவன் எது நமக்கு குருந்தியன் உணர்தலும் கர்வம் என்றார். டைரக்டா சொல்றான். இன்னும் ஒன்று ஒரே செய்தான். இன்னும் சொல்றதுக்கு இன்னொன்னு இருக்கு. இனிது கேள் எம்பிரான் இருவராய அன்னவர் தம்மோடும், இந்த ரெண்டு ஆளுங்க இருக்காங்களே இவங்களோடு கூட வானர தலைவராய் அணுகி நின்றார். வானர தலைவர்களாக இவர்களோடு நெருங்கி நிற்கிறார்களே, இவங்கெல்லாம் யார் உண்மையில? மண்ணும் நம் பகைஞராம் வானுலோ, நம்முடைய நீண்ட கால பகைவர்களான தேவர்கள் தான் வானர தலைவர்களாக அவங்க கூட இருக்காங்க. அவரோடும் மாறுகோடல், அவர்களோடு போரிடுதல். கர்மம் அன்று, கர்மம் அன்று செய்யத்தக்க கர்மம் அல்ல, கர்மம் தான். கர்மம் அன்று இது நமக்கு உறுதி என்று உணர்தலும் கர்மம் என்றால் இத்தொழிலை தொழிலை இது நமக்கு உறுதி, இவ்வாறு போரிட வேண்டியதுதான் நமக்கு உறுதி தரும் செயல் என்று எண்ணுவதும் செய்தற்குரிய காரியம் அல்ல. போரிடுவது செய்தற்குரிய காரியம் அல்ல. போரிட வேண்டும் என்று இப்ப இதுதான் நமக்கு உறுதி தரும் என்று நினைக்கிறோமே, அப்படி நினைப்பதும் செய்யத்தகுந்த காரியம் அல்ல. இசையும் செல்வமும் உயர்வுல இயற்கையும் நெஞ்ச வசையும் கீழ்மையும் மீட்கொள்ள கலையோடும் அடியாது அசைவில் கற்பின் வணங்கிட்டு அருளுதி அதன்மேல் விசயமில் என சொல்லினன் அறிஞரின் மிக்கான். இது பிரபலமான பாட்டு. பொதுவாக நம்ம கம்பராமாயண மேடைகள் எல்லாம் கேட்கிற பாட்டு. இத்தனை பாட்டை விட்டுருவாங்க. டிவிஷன் புத்தி சொல்றதுக்கு இந்த ஒரு பாட்டு தான் பொதுவாக கோட் பண்றது எல்லாரும். இசையும் செல்வமும் உயர்குலத்து இயற்கையும் எஞ்ச வசையும் கீழ்மையும் மீட்கொள்ள கிளையடும் அடியாது அசைவில் கற்பின் அவ்வழங்கை விட்டு அருளுதி இதன் மேல் விஷயமில் என சொல்லினன்
அறிஞரின் மிக்கான். விஷயம்னா விஷயம். அறிஞரின் மிக்கான். அறிஞர் எழுதிய பெரியவனாகிய விபீஷணன் என்ன சொன்னான்? இசையும் நாம் இதுவரை தேடிய புகழும் செல்வம் சம்பாதி செல்வம் உயர் குலத்து இயற்கையும் நம்முடைய உயர் குலத்திற்கான ஒழுக்கம் இயற்கையும் எஞ்ச இதெல்லாம் நம்மிடத்தில் எஞ்சி இருக்குமாறு வசையும் கீழ்மையும் நீக்கொள. வசை பழியும் கீழ்மையும் நீக்கொள பெருக கிளையோடும் அழியாது. இதை இந்த லைனை முதல்ல போடணும். நமக்கு பழியும் கீழ்மையும் ஏற்பட்டு நம்ம சுற்றத்தோடு மடியாமல் இசையும் செல்வமும் உயர்வத்து இயற்கையும் எஞ்ச எல்லாம் எஞ்சி இருக்குமாறு இதெல்லாம் ஆகணும்னா நீ என்ன செய்யணும்? அசைவில் கற்பின் அவ அணங்கை விட்டு அருளி அந்த அந்த பெண்ணை விட்டு விடுவாயாக. இதன் மேல் விசயமில் இதுக்கு மேல வெற்றி தரக்கூடிய விசயம்னா விஜயம். விஜயம் விஜயம் நமக்கு வெற்றி தரக்கூடிய செயல் வேற ஒன்றும் இல்லை. விசயமில் என சொல்லின அறிஞரின் மிக்கான். கேட்ட ஆழ்ந்தகை கரத்தொடு கரதலம் கிடைப்ப பூட்டி வாய்தரும் பிறைக்குளம் மண்ணிலா பொழிய வாழ்ந்தடந்தவள் ஆரமும் பயன்மொழி மாறவும் தோண்டனங்களும் குலுங்கன இவை சொன்னான். இனிமே இது நம்ம நாடகத்துக்கு ஏற்ற டயலாக்ஸ் பேசுறோம். கேட்ட ஆழ்ந்தகை கேட்ட ஆழ்ந்தகை கேட்ட ராவணன் கரத்தோடு கரதலம் கிடைப்ப பூட்டி பூட்டி வாய்தோறும் பிறைக்குலம் வெண்ணிலா பொழிய. வாய்தோறும் ஒவ்வொரு வாயில் 10 வாயாச்சே. 20 இல்ல. ஆமா அப்ப எவ்வளவு ஆம்பிளிஃபைடு எஃபெக்ட் பாருங்க. திரைக்குலம் திரைக்குலம் சந்திரன் போன்ற அந்த பற்கள் வெண்ணிலா பொழிய பிறைச்சந்திரன் போன்ற அந்த வக்கிரதந்தம் அந்த வெண்ணிற ஒளியை பொழியவும் கிடைப்ப பூட்டி பூட்டிய முன்னாடி சேர்த்து பூட்டி வாய்தோறும் இல்ல கரத்தோடு கரதலம் கிடைப்ப பூட்டி பூட்டி வாழ் தடம் தவழ் ஆரம் அழகு விளங்குகின்ற முத்து மாலை வயங்கு ஒளி மாறும் நல்ல ஒளி பொருந்திய மாறும் தோல் தடங்களும் குலுங்க நக்கு சிரித்துக் கொண்டே இவை சொன்னான். இச்சையெல்லாம் உறுதிகள் இசைக்குவன் என்றாய் பிச்சை சொல்லுவ சொல்லினை என்பது விரலை கொச்சைமானுடன் வெல்குவர் என்றனை குறித்தது அச்சமோ அவர் கண்ணினால் யாவதோ ஐயா. இச்சையெல்லாம் உறுதிகள் இசைக்குவன் என்றாய் பிச்சை சொல்லுவ சொல்லினை எம் பெரு விரலை கொச்சை மானுடர் வெல்குவர் என்றனை குறித்தது அச்சமோ அவருக்கு அன்பினோ யாவதோ ஐயா. இச்சை அல்ல உறுதிகள் இச்சை இதுல இச்சை நல்ல உறுதிகள் அப்படின்னு போட்டிருக்கோம். வேற வேற பாடம் இச்சை அல்லன்னா எந்த விதமான ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டு உறுதிகள் இசைக்குவர். நான் உறுதியான பொருளை சொல்கிறேன் உறுதி பொருளை சொல்கிறேன். இச்சை நல்லன்னா விருப்பத்திற்குரிய நல்ல உறுதியை சொல்கிறேன் என்று சொன்னாய் பிச்சை சொல்லுவ சொல்லினேன். ஆனா நீ பேசுறதா எப்படி இருக்கு பைத்தியக்காரன் பேசுற மாதிரி இருக்கு. பிச்சை சொல்லுவ சொல்லினேன் என் பெரு விரலை என்னுடைய பெரிய வலிமையை கொச்சை மானுடன் வெல்குவர் என்றனை கொச்சை மானுடன் அது நல்லா இருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. நீ சொல்வது குறித்தது நீ இப்படி சொன்னது அச்சமோ திடீர்னு பயம் ஏற்பட்டுதா உன்னுடைய உயிர் மேலையும் இல்ல அல்லது அந்த மானுடர்கள் மேலும் அவருக்கு அன்பினோ இல்லைன்னா உண்மையில் அவருடைய அன்பு அவங்க கிட்ட தான் இருக்கான். அச்சமோ அவருக்கு அன்பினோ யாவதோ ஐயா. இங்கு வாழிட புழுக்களை கிளைவரம் என்றாய் தீங்கு சொல்லினை திசைகளை உலகடும் செருக்கால் தாங்கும் யானையை தள்ளிய தவனை உங்கள் ஒன்றுடன் எடுக்கவும் வரம் கொண்டதுண்டோ. இதுல புழுக்களா அதுல புழுக்கள் இருக்கலாம். சரி
ரெண்டுலயுமே பசுக்கள் தான் இதே இருக்கா? பசுக்கள் தான் இருக்கு. ஓஹோ. சரி. ஈங்கு மானுட பசுக்களுக்கு இலை வரம் என்றாய், தீங்கு சொல்லினேன். திசைகளை உலகொடும் செருக்கால் தாங்கும் யானையை தள்ளி அத்தழல் இறத்தவனை ஓங்கல் ஒன்றுடும் எடுக்கவும் வரம் கொண்டதுண்டோ? இந்த மானுட பசுக்களை வெல்வதற்கு எனக்கு வரம் இல்லை என்று சொன்னாய். அதுக்கு வரம் இல்லை, நீ குறை சொன்ன, தீங்கு சொல்லினேன். நீ தவறாக சொன்ன, தீங்கு சொன்னாய். திசைகளை உலகோடும் செருக்கால், இந்த 8 திசைகளையும் செருக்கோடு வலிமையோடு தாங்கும் யானையை தள்ளி, திக்கஜங்களை தள்ளி, திக்கஜங்களையும் தள்ளி அத்தழல் இறத்தவனை, அந்த ஜீவனமாகிய சிவபெருமானுடைய ஓங்கல் ஒன்றோடும் எடுக்கவும், அந்த ஓங்கல்ல கைலாய மலை, ஒப்பற்ற அந்த கைலாய மலையுடையும் எடுக்கிறதுக்கும் வரம் கொண்டதுண்டோ? அதெல்லாம் நான் வரம் வாங்கிட்டா செஞ்சேன். அதற்கு நான் வரம் பெற்றது உண்டா? இல்லை. மணக்கோடு அன்றையும் வரியென வழங்கினை வானோர் சினக்கொடும் படைக்கு செலுத்து என்னை என் செய்த எனக்கு நிற்க மற்ற என்னோடு இங்கு ஒரு வயிற்று உதித்த உனக்கு மாநிலர் வதியராம் தகமையும் முதல். மணக்கோடு அன்றியும் வரியென வழங்கினை வானோர் சின கொடும்படை செருக்களத்து என்னை என் செய்த எனக்கு நிற்க மற்ற என்னோடு இங்கு ஒரு வயிற்றுதித்த உனக்கு மானிடர் வலிமையாம் தகைமையும் உள்ளதோ? அப்படின்னா மனக்கொடு அன்றியும், மனதில் எதையுமே யோசித்து பார்க்காம, மனதில் எதையும் கொள்ளாமல் வரியென வழங்கினை. ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பேசுறேன், பயனில்லாத சொற்களை சொன்னான். வானோர் சின கொடும்படை, அந்த தேவர்களுடைய அஸ்திரங்கள் எல்லாம் பற்றி சொன்னேன். அந்த தேவர்களுடைய சினத்தை கொண்ட கொடிய படைகள் செருக்களத்து என்ன என் செய்த, இதுவரை நடந்த போர்கள் என்ன செஞ்சது? அந்த திவ்ய அஸ்திரங்கள் எல்லாம் எனக்கு நிற்க என்ன விடியா மற்ற இங்கு என்னோடு ஒரு வயிற்று உதித்த உனக்கு, என்னுடனே உடன் பிறந்தவனாகிய உனக்கு மானுடர் வலியராம் தகைமையும் உள்ளதோ? என் வயத்துல பிறந்துட்டு மானுடர்கள் வலிமை உள்ளவர்கள் அப்படின்னு நீ பேசுறீங்க, என்னது? அப்படியே ஆமா, ஜெயிக்க முடியுமா? அதேதான் உனக்கு, அதாவது என்ன விடு, என்னுடைய வயிற்றுல பிறந்த உன்னையே மாணவர்களாக ஜெயிக்க முடியாது. இத்தனைக்கும் ஒரு வலிமை இல்லாதவர்கள் ஜெயிக்க பாருங்க. அந்த பொருள் தான். சொல் மாற்றங்கள் தெரிந்ததை பன்முறை தோற்ற வெல்லும் மாற்றதும் ஒரு முறை பிறகு விண்ணை கல்லும் மாற்றது என் கிளையும் என்னையும் கருத்தில் கொள்ளும் மாற்றதர் உதவி என கொடுதும் கொண்டாய். இந்த புத்தி சொல்ற பாட்டை கூட இதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த பாட்டு மாதிரி ட்ரையா கொல்லும் மாற்றங்கள் சொல்லும் மாற்றங்கள் தெரிந்திலை, பன்முறை தோற்று வெல்லும் ஆற்றலும் ஒரு முறை கரையிலை. விண்ணை கல்லு மாற்றல் என் கிளையையும் என்னையும் களத்தில் கொல்லும் மாற்றலர் உளர் என ஓடலும் கொண்டாய். சொல்லும் மாற்றங்கள் தெரிந்திலை, நீ சொல்றது என்னன்னு உனக்கே தெரியல. மாற்றம் அப்படின்னா மாற்றம் துறைத்தலோடும், மாற்றம்னா சொல், மாத்து கன்னடா இல்ல, மாத்து அப்படின்னா சொல், மாத்து. மாத்து கதே அப்படின்னா உரையாடல் அப்படின்னு அர்த்தம். அதாவது சம்பாஷணைங்கிறதுக்கான கன்னட சொல்லு மாத்து கதே. சொல்லும் மாற்றங்கள் தெரிந்தில்லை, சொல்ற சொற்கள் என்னன்னு உனக்கே தெரியல. பன்முறை தோற்று வானவர்கள் தேவர்கள் என்னிடத்திலே பல முறை தோற்று வெல்லும் ஆற்றலும் ஒரு முறை பெறவில்லை. ஒரு தடவை கூட என்னை வெல்லும் ஆற்றலை அவர்கள் பெறவில்லை. விண்ணை கல்லும் ஆற்றல், விண்ணையும் கல்லுதல் பெயர்த்தெடுக்கும் ஆற்றலை கொண்ட என் கிளையையும் என்னையும் சுற்றத்தாரையும் என்னையும் களத்தில் கொல்லும் மாற்றலர் உளர், என்னை போர்க்களத்திலே கொல்லக்கூடிய பகைவர்கள். மாற்றலர்னா பகைவர், மாற்றலர் எல்லாம் வந்து வழங்குவார். அந்த சஷ்டி கவசம். கொல்லும் மாற்றலர் உளர்
என கோடலும் கொண்டாய். அப்படி நீ ஒரு கருத்து வேற வச்சிருக்க, என்னை கொல்லும் பகைவர்கள் இருக்கிறார்கள் என்று. தேவரின் பெற்ற வரத்தினது என் பெருஞ்செருக்கு மூவரில் பெற்றம் உடையவன் தன்னோடும் திகிரியான் தன்னோடும் கடந்தது ஏவரின் பெற்ற வரத்தினால் எம்புதி இதையோ. தேவரின் பெற்ற வரத்தினது என் பெருஞ்செருக்கே மூவரில் பெற்ற முடையவன் தன்னோடு முழுதும் காவலின் பெற்ற தீரியான் தன்னோடு கடந்தது ஏவரின் பெற்ற வரத்தினால் இயம்புதி இளையோன். என் பெருஞ்செருக்கு என்னுடைய மிக பெரும் இந்த வலிமையானது தேவரின் பெற்ற வரத்தினது, தேவர்கள் இடத்திலிருந்து பெற்ற வரத்தால் ஆனது என்று நீ சொல்வாயானால் மூவரில் பெற்ற முடையவன் தன்னோடு. பெற்றம்னா காளைக்க சொல்றது. பசுக்களை மேய்ப்பா, பசுக்களை மட்டும் மேய்ப்பானா? பசு காளை எல்லாத்தையும் சேர்த்து பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறகுது. அது போவைன்ஸ். பெற்றமூர்ந்த பிரமாபுர வேவிய பெருமான் உழைக்கும் காளைக்கு உண்டு. பெற்றம்மையை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ பசுக்களை மேய்க்கிறோம், காளையை மேய்க்காம விட்டுற மாட்டோம். பெற்ற உடையவன் தன்னோடு ரிஷப வாகனத்தை உடையவன் முழுதும் காவலின் பெற்ற திகிரியான் தன்னோட உலகை காத்தல் செய்கின்ற சக்கராயுதத்தை உடைய திருமால் கடந்தது. இவர்களுடைய வலிமையெல்லாம் நான் கடந்தது தேவரின் பெற்ற வரத்தினால். இவங்கதான் தேவர்களுக்கே தலைவர். இவங்களே நான் வென்றேன். யாருக்கிட்ட பெற்ற வரத்தினால்? இவங்களெல்லாம் வரத்தினால இயம்புதி இளையோன். அது அவன் சொல்றான். எப்படி நான் தேவர்கள்கிட்ட நான் வர வாங்கி தேவர்களுடைய தலைவரையே வெல்ல முடியுமா அப்படின்னு சொல்றான். இயம்புதி இளையோன் சொல்லு. நந்தி சாபத்தின் நமையடம் குரங்கு எனின் நம்மால் வந்த சாபங்கள் இணைப்பத அவை செய்த வல்லியம் இந்திராதியர் சித்தர்கள் இயக்கர் நம் இறுதி சிந்தியாதவர் யார் அவை நம்ம என் செய்த. நந்தி சாபத்தின் நமையடும் குரங்கு எனின், நந்தி சாபத்தினால நம்மை குரங்கு அழித்து விடும் என்று சொன்னால் நம்பால் வந்த சாபங்கள் எனை பல. நம்மள்கிட்ட அந்த சாபத்துக்கு கணக்குண்டா வழக்குண்டா? அந்த சாபம் அவை செய்த வலியன் என்ன செஞ்சது? அந்த சாபம்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவை செய்த வலியன் இந்திராதியர், இந்திரன் முதலான தேவர்கள், சித்தர்கள், அது ஒரு தேவகணத்தவன். சித்தர்கள் இல்ல, சித்தர், சாரணர், யக்ஷர், கிண்ணரர், கிம்புருஷர், வித்யாதரர், இவங்கெல்லாம் ஒரு செலஸ்டியல் கணங்கள். அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடைப்பட்டவங்க. தேவகணம் கந்தர்கள், இந்திர சித்தர்கள், இயக்கர், யக்ஷர்கள். நம் இறுதி சிந்தியாதவர் யார்? நம்ம அழிஞ்சு போகணும்னு சிந்திக்காதவர் யாரு இருக்கா? எல்லாரும் நம்ம அவை சிந்தியாதவர் யார்? அவை நம்ம என் செய்த அவங்க மனசுக்குள்ள விட்டுட்டு இருக்கிற அந்த சாபங்கள்லாம் நம்மளை என்ன செஞ்சது? ஒன்றும் செய்யல. அரங்கியது ஆளுவார்க்கு அன்பு மூன்றுடை வரமறியே இறங்கியால் ஏற்ப என் வலியாண்மை எய்த வடம்பொழுது தோற்றனர் மற்றும் வேறு உள்ள குரங்கெல்லாம் என்னை வெல்லும் என்று எங்கனம் கூறி. அரங்கில் ஆடுவார்க்கு அன்பு பூண்டுடை வரம் அறியே. அரங்கில் ஆடுவார் சிவபெருமான். அந்த சிவபெருமான் கிட்ட அன்பு பூண்டு வாலி சிவபெருமானை பூஜை செய்து அவன் அடைந்த வரத்தை அறிய. அவன் அப்படி வரம் வாங்கியிருக்கான் எனக்கு தெரியாது. இறங்கி யான் நிற்ப அதனால் தளர்ந்து போய் நான் இருக்க என் வழி அவன் வயின் எய்த வரங்கொள் வாலிபால் தோற்றன்.
ஆகவே நான் வருந்தி நிற்க என் வலிமை, அதாவது எதிரியினுடைய வலிமை வாலிகிட்ட வந்து சேரும் இல்லையா? அதான் அவனுடைய. ஆனா அவன் வந்து பின்னாடி போய் தான் அட்டாக் பண்ணுவான். ஆமாமா, அதனாலதான் வாலில சொல்லிட்டோம். அப்படி கூட அவனுடைய வலிமை அவன்கிட்ட வந்துருது. அதுதான் சொல்றான். இப்ப ராவணை இப்படி கற்பனை செஞ்சுக்கான். என் வழி அவன் வழியும் எய்த, என்னுடைய வலிமை எல்லாம் அவன்கிட்ட போயிடுச்சு அந்த வரத்தினால. பின்ன எப்படி நான் அவனை ஜெயிக்கிறது? எனக்கு அந்த வரத்தை பத்தி தெரியாது. இறங்கி யாரு நிற்ப என் வழி அவன் வழியும் எய்த வரங்கொள் வாலிவால் போற்றன். அதனால அந்த வாலிகிட்ட நான் தோத்து போயிட்டேன். மற்றும் வேறுள்ள குரங்கெல்லாம் என்னை வெல்லும் என்று எங்கனம் போடி அந்த அவங்க தோத்துட்டே இருந்தாங்க. இந்த குரங்கெல்லாம் என்னை வென்று விடும் என்று எப்படி நினைத்தார்? நீலகண்டனும் நேமியும் நேர் நின்று போரினும் ஏழும் அன்னவருடைய வழி அவன் வயின் எய்தும் சால அன்னது நினைந்து அவன் எதிர் செல்ல தவிர்ந்து வாலிதன்னை மனிதனும் மறைந்து நின்று எய்தான். நீலகண்டனும் நேமியும் நேர் நின்று நேரின் நேர் நின்று பொறினும் அப்படின்னு இதுல வருது. நேர் நின்று நேரின் வருது. அதே போல சிவபெருமானும் சக்கரத்தை திருமாலும் அவங்க எல்லாமே அவன் எதிர்ல முன்னாடி வந்து நின்னா கூட ஏழும் அன்னவருடைய வழி அவன் வழி எய்தும், அவங்களுடைய வலிமையெல்லாம் எதிர்க்கின்ற, ஏழும்னா எதிர்க்கின்ற அவர்களுடைய வலிமை அவன் வழி அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும். சாலும் நல்வரம் நினைந்து அந்த விஷயத்தை நன்கு ஆராய்ந்துதான் அவன் எதிர் செல்லல் தவிர்ந்து அவனுக்கு எதிரில் போறதை விட்டுட்டு வாலிதன்னை அம்மனிதனும் மறைந்து நின்று எய்தான். இந்த மனிதனும் மறைந்து நின்று வாலியை கொண்டான். என்னமோ அவன் வாலியை கொண்டுட்டான் பெருசா பேசிட்டு இருக்கு. இப்படியாக அவன் கொன்னது. ஆனா இந்த காரணத்தை வந்து இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. இவன் ராமரும் சொன்னது, லட்சுமணன் யாருமே சொன்னது. லட்சுமணன் சமத்காரமா பேசுறான். சமத்காரமா நீ வந்து அவன் கூட போயிட்டு இருந்தா அவனும் நீங்க சரணாகதியா இருந்தேன். இந்த அவனுடைய பொருள் இது இவனுடைய ஒரு ரீடிங். ஊனவில் இருத்து ஓட்டை மா மரத்துள் அம்பு ஒட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து உயிர் வனம் குறுகி யாழ் இழைத்திட நீர் இழந்து உயிர் சுமந்து இருந்த மானுடன் வழி நீ அலாது யார் உலர் மதித்தார். இவருடைய ஊனவில் இருத்து ஓட்டை மா மரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து உயர் வனம் குறுகி யாழ் இழைத்திட ஈல் இழந்து இன்னுயிர் சுமக்கும் மானுடன் வழி நீ அலாது யாருடன் மதித்தார். ஊனவில் அப்படின்னா ஏற்கனவே ஊனமாய் உறிஞ்சிருந்த வில்லாது ஊனமடைஞ்ச வில்லன். அது என்னைக்கு உடஞ்சி விழுவோன்னு இருந்தது ஊனவில். ஊனன்னா அதான் அர்த்தம். அப்பேற்பட்ட வில்ல சும்மா உடச்சி போட்டுட்டு ஓட்டை மாமரத்துள் அம்பு ஓட்டி எல்லாம் உளுத்து போன மரம் அதுல ஏதோ பெரிய ஓட்டையான மரத்துல அம்ப போட்டு கூனி சூழ்ச்சியால் அரசியல் உயர் வனம் குறுகி வனத்துக்கு பெரிய வனத்தை அடைந்து உயர்வனம்னா பெரிய வனம் யான் இழைத்திட நான் செய்த சூழ்ச்சியினால்